மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இங்கு துவரம்பருப்பு 200 கிராம், நல்லா கழனி பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். சின்ன ஜீரகம், மஞ்சள், பெருங்காயத்தூள், பூண்டு. இப்போ எடுத்துக்கிற பருப்புக்கு ஏற்றாப்புல 2 மடங்கு தண்ணியும் சேர்த்துக்கிடுவோம். 2 விசில் வச்சு வேக வைப்போம். சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து அதையும் ஊற வச்சுக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, 3 வத்தல், கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர், கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 2 தக்காளியும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன், வத்தல் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். புளியை ஊற வச்சுருந்தால அந்த புளியை கரைச்ச தண்ணியையும் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம். மூடி வச்சு காய வேக விடுவோம். இந்த டைமில் நம்ம பருப்பு வேக வச்சோம்ல, அதை ஓப்பன் பண்ணி 1 ஸ்பூன் அதில் உப்பையும் சேர்த்து கரண்டியை வச்சே கடைஞ்சி வச்சுக்கிடுவோம். காய் நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துட்டு, இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை இந்த காய் கூட சேர்த்துக்கிடுவோம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரையும் அலசி அதையும் இப்போ சேர்த்துருக்கேன். இந்த அளவு தண்ணி போதும், கரெக்டாக இருக்குது. இந்த சாம்பாருக்கு ஸ்பெஷலே அந்த சாம்பார் பொடி தான். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பவுடர் எப்படி செய்யணுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். சாம்பார் பவுடர் போட்டோடனே நல்ல மணமாக இருக்குது. சாம்பார் பவுடர் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் சாம்பார் பவுடரில் உள்ள மசாலாலாம் வேகும். சாம்பார் ரெடி ஆகிட்டு இனிமேல் அதை தாளித்து ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன், கடுகு, வத்தல், சின்ன வெங்காயம் 3 நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்ல ருசியான மணமான அசன சாம்பார் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த அசன சாம்பார் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.